காமராஜர் ஐயாவை பற்றிய ஒரு நூல் வந்துட்டு 250 கவிஞர்களை ஒருங்கிணைச்சி எழுதி ஒரு நூல் வந்து காமராஜர் ஐயாவை பற்றி ஒரு நூல் போட்டிருக்கிறோம். இல்லை எங்கள் வீட்டில் சொல்லப்போனால் என்னை போலவே எங்கள் வீட்டில் எனக்கு கூட பிறந்தது 5 தம்பி. எல்லாருக்குமே வந்து இந்த திறமை இருக்கும். ஆனால் இது வெளியில் காட்டுறது நான் மட்டும்தான். கர்ஜனை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோவில் பாவலர் முருகு தேவி நாச்சியார் வந்திருக்காங்க. ஸோ வாங்க நம்ம பேசலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ மேம். என்னுடைய பெயர் பாவலர் முருகு தேவி நாச்சியார். தேன் தமிழ் இன்னிசை கவிமன்றம் என்ற ஒரு அமைப்பு, தமிழ் அமைப்பை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் ஒரு 6 ஆண்டுகளாக. இதில் வந்துட்டு நம்மகிட்ட அனைத்து திறமையிலும் உள்ள பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. முக்கியமாக நலிவடைந்த கலைஞர்கள் நிறைவாக இருக்காங்க. அதுபோக பேராசிரியர்கள், கல்லூரி முதல்வர்கள், பல மாவட்டங்களில் உள்ள அத்தனை மக்களையும் வந்து ஒருங்கிணைச்சு நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம மன்றத்தோட முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, திறமையுள்ள மாணவர்களுக்கு வந்து வெளியில் சரியான அங்கீகாரமே கிடைக்கல. ஏதாவது ஒரு சூழலில் அவங்களுடைய திறமைகள் எல்லாமே மறைக்கப்பட்டே இருக்குது. அதனால் அதை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு மன்றம் வச்சு நடத்தி அவங்களுடைய திறமையை வந்துட்டு வெளியில் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நடத்திட்டு இருக்கேன். மன்றம் எங்கே வச்சு நடத்துறீங்க? மன்றம் இங்கே கோயம்புத்தூரில் தான் வச்சுருக்கிறோம் ஒரு மன்றம். ஆனால் செயல்படுறது தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு செயல்படுது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நாங்கள் தலைவர்கள் போட்டிருக்கிறோம். இணையதளத்தில் அடிக்கடி மாதத்துக்கு 2 நிகழ்வுகள் வைப்போம். கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, சிறுகதை, நாவல், இந்த மாதிரி. அதுபோல் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ, தனித்திறமைகள் அத்தனையும் ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வீடு தேடி பரிசுகளும் நாங்கள் அன்பளிப்பும் வந்து வழங்குவோம். நீங்கள் தான் இன்சார்ஜ் எடுத்து? ஆமாம், நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்போ இருந்து மேம் இந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு, இந்த பாவலர் ஆகணும் அப்படின்ட்டு? எந்த வயசுலேருந்து மேம் உங்களுக்கு வந்துச்சு? இது வந்துட்டு எனக்கு சின்ன குழந்தையிலிருந்தே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்தே வந்துட்டு நம்ம அந்த படிக்கிற அந்த பள்ளி பருவத்திலேருந்தே ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற விதம் இருந்தாலும் எனக்கு பல்வேறு போட்டிகளில் கலந்துக்கணும் அப்போவுமே ஆர்வம் உண்டு, கலந்துக்குவேன். அப்படிங்கிறது ஆமாம், எல்லா போட்டிகள்லையும் கலந்துக்கிடுவேன். அதுலேயும் முதல் பரிசு 2ஆம் பரிசு வாங்காமல் வரமாட்டேன். அப்படி ஏதோ அவார்டு வாங்கியிருக்கீங்களா மேம்? ஆமாம், அப்போ உள்ள காலகட்டத்தில் அவார்டு அப்படிங்கலாம் தெரியாது இல்லாமா. இப்போ வாங்கியிருக்கீங்களா? இப்போ ஆமாம், நிறைய வாங்கியிருக்கிறேன். ஆனால் எனக்கு அவார்டு வாங்குறதுல விருப்பம் கிடையாது. நான் வந்து பல மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு விருப்பம். அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. புக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்களா மேம்? ஆமாம் ஆமாம். ஓகே. ஆமாம், இப்போ நம்ம வந்துட்டு காமராஜர் ஐயாவை பற்றிய ஒரு நூல் வந்துட்டு 250 கவிஞர்களை ஒருங்கிணைச்சி எழுதி ஒரு நூல் வந்து காமராஜர் ஐயாவை பற்றி ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அது போக வந்துட்டு துணைவேந்தர் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு ஐயா உண்டு, அவங்களை பற்றி அரவக்குறிச்சியில் பப்ளிஷ் பண்ணி. ஆமாம் ஆமாம், அது ஒரு நூல் பவள விழா நூல்னு போட்டிருக்கிறோம். அப்புறம் என்னுடைய சித்திரைச்சோலைகள்ங்கிற நூல் வந்து என்னுடைய சிந்தனையை வந்துட்டு மொத்தமாக கோர்வையாக்கி ஒரு நூல் ஒன்று போட்டிருக்கிறேன். ஆமாம், அது போக இன்னும் வந்துட்டு தமிழ் அமுத விழா அதுக்காகவும், அப்புறம் புலவர் ரவீந்திரன் ஐயா இருக்கார், அவரை பற்றிய ஒரு நூலும், இயங்கு தமிழின் அகவை என்பது அப்படிங்கிற தலைப்பிலையும், இப்படி பல்வேறுபட்ட தரப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கவிதைகள் வந்து நூல் போட்டிருக்கோம். உங்களோட மெயின் சப்போர்ட் யாரு மேம் இதுக்கு? எனக்கு என்னுடைய கணவர் தான். உங்கள் ஃபேமிலியில இதுக்கு உங்களை மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்லை, எங்கள் வீட்டில் சொல்லப்போனால் என்னை போலவே எங்கள் வீட்டில் எனக்கு கூட பிறந்தது 5 தம்பி. எல்லாருக்குமே வந்து இந்த திறமை இருக்கும். ஆனால் இது வெளியில் காட்டுறது நான் மட்டும்தான். அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் அவங்கள ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறேன். அப்பப்போ வந்துட்டு இந்த கவிதைகளும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இனி நெக்ஸ்ட் இது எப்படி மேம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கீங்க? என்னுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, மாணவர்களை வச்சு தான் நம்ம வந்து கொண்டு போகிறோம். ஏன்னா மாணவர்கள் வந்து இப்போ நான் அதை அனுபவிச்சதுனால, சிறு வயதில் எனக்கு பல திறமைகள் இருந்தாலும் ஆசிரியர்கள் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு என்னுடைய திறமையை வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் கூப்பிட்டு வாசிப்பாங்க, பாராட்டுவாங்க, அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அதை வெளியில் எடுத்து போகிறதுக்கு அவங்களாலையும் முடியல. எனக்கும் அதுக்கு மேலே நான் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் நான் 8 வயதுலேருந்து எனக்கு இப்போ 40 வயது பிறந்துருச்சு. இப்போ தான் வந்து நான் அடியெடுத்து நான் வெளியில் வரணும்னு வரேனே தவிர, நம்மளே மாதிரி இருக்கிற பெண்களும் சரி, இந்த குழந்தைங்களும் சரி, வறுமை கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி போகிறது என்னன்னு தெரியாது. அவங்க அம்மா அப்பாவுக்கும் அந்த சூழலால் எதுவும் வந்துட்டு அதுக்கு மேலே கூட்டு போக மாட்டாங்க. அதனால் நம்மளால் அந்த குழந்தைங்களோட திறமை வந்து உலக அளவில் வெளிக்கொண்டு வரணும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மன்றத்தை ஆரம்பிச்சு. ஆமாம் ஆமாம். ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா மேம் உங்கள் லைஃப்பில்? இருக்குமா, நான் ஒரு 18 வயது 17 இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்பவும் எழுத்தும் கையுமா தான் இருப்பேன். அப்படி எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். கவிதை தன்னால் வந்துட்டே இருக்கும். நான் நிப்பாட்டணும்னு நினச்சாலும் என்னால் முடியாது.
அப்படி வந்துட்டு இருக்கும். அப்போ எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னன்னா, நான் வச்சிருக்கிற அந்த எழுதுகோல் பேனாவும், ம். பக்கத்து வீட்டு பையன் வச்சிருக்கிற பேனா 2மே ஒண்ணு போல தான் இருந்தது. அப்போ ஓகே. என்னமோ விலை ரூ. 5 தான். இருந்தாலும் அப்போ பெரிய இது. இருந்தாலும் அந்த பேனா வந்துட்டு என்னுடைய பேனா காணோம். வீட்ல தேடி பார்த்தேன் காணோம். அப்போ நான் அவன கேட்கவா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ம், ம், அப்ப அந்த பையன் அப்ப கொஞ்சம் சுட்டி. ம், எடுத்து ம். வச்சுட்டு இல்லன்னு கூட சொல்லுவான். அப்படிங்கிறனால அந்த பையன கூப்பிட்டு என் பேனாவ குடுன்னு சொல்லி பேனாவ புடுங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, ஓகே. அப்புறம் திருப்பி மறுபடியும் அதே பேனா 2 நாள் கழிச்சு என்கிட்ட இருந்தது. அது ஓ! எனக்கு மனசு வந்து தாங்க முடியல. அ, மனசு ரொம்ப உறுத்தலாவே இருந்துச்சு. திருப்பி அ, போய் அவன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அந்த பேனாவ அ, குடுத்துட்டேன். அ. இருந்தாலும் வந்துட்டு என்னுடைய இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தெரியாம ஒரு அவன் தான் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு பழிய போட்டு, அவன் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், ம், ம். துடிச்சிருப்பான் அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்தேன். இன்னொரு என்னுடைய பழக்கம் என்னன்னா, நம்ம அன்றாடம் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, அவங்ககிட்ட நம்ம பேசுறோம், திட்டுறோம், கோவம் வந்தா திடீர்னு நம்ம அது என்னனாலும் பேசுவோம். ஆனா அன்னைக்கு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யார்ட்டலாம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் பேசியிருக்கோம், ம். என்னென்னலாம் பண்ணோம், எங்கெங்கலாம் என்னெல்லாம் போனோம், யார்ட்ட பேசியிருக்கோம், யாரையும் திட்டியிருக்கோமா, மனசு புண்படுற மாரி பேசியிருக்கிறோமா, அதெல்லாம் நெனச்சு பார்க்குறது என்னுடைய பழக்கம் சின்ன வயசுல ஓகே, இருந்தே. ஓகே. அப்ப நான் யோசனை ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, இந்த மாதிரி யாரையாவது நம்ம திட்டியிருக்கோம்னா, நம்ம சரியான ஒரு இதுல தான் நம்ம திட்டியிருக்கோமா, இல்ல தேவையில்லாம அவங்க மனச புண்படுத்தியிருக்கோமா அப்படிங்கிறத நெனச்சு பார்த்தோம் அப்டின்னா, இந்த வருங்கால அந்த சந்ததியினர், இந்த குழந்தைகள் யார் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் வந்து விரிவடையும். யாரையும் தேவையில்லாம திட்டுறது, மனச புண்படுத்துறது, அதாவது நம்மளுக்கு கீழ இருக்க மிருகங்கள், விலங்குகளுக்கு எல்லாமே பகுத்தறிவு கிடையாது. ஆனா மனிதன் ஒருத்தருக்கு தான் கடவுள் வந்து குடுத்திருக்கிறாரு.